தீபாவளி பண்டிகை நெருங்குவதையொட்டி ஆன்லைனில் தீவிரமடைந்திருக்கிறது பட்டாசு விற்பனை. இந்த ஆண்டு மட்டும் 200 முதல் 300 கோடி ரூபாய் வரையில் ஆன்லைனில் பட்டாசுகளை விற்றுவிட முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆன்லைன் வர்த்தகர்கள். தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் 29ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதையொட்டி சிவகாசியில் பட்டாசு விற்பனை தீவிரமடைந்துள்ளது. சிவகாசிக்கே நேரில் சென்று பட்டாசு வாங்குவோர் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் ஆன்லைனில் பட்டாசுகளை வாங்குவோர் அதிகரித்து வருகிறார்கள். சிவகாசியில் கிடைக்கும் நியாயமான விலைக்கே ஆன்லைனில் தரமான பட்டாசுகளை வழங்கி வருவதால் நாளுக்கு நாள் ஆன்லைன் பட்டாசு விற்பனை அதிகரிப்பதாகவும் கூறுகிறார்கள் ஆன்லைன் பட்டாசு வர்த்தகர்கள். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை ஆவரேஜாக 4500லேருந்து 6000 பேர் வரையும் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு பண பரிவர்த்தனை எத்தனை பேர் பண்ணுறாங்க அப்படின்னா 100 பேர் வரைக்கும் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில். இது இன்னும் பண்டிகை நெருங்க பார்த்தீங்க அப்படின்னா 4 மடங்காக அதிகரிக்க தான் செய்யும். டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஹோம் டெலிவரி கொடுக்குறோம். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் லைசன்ஸ்டு வேர் ஹவுஸ் வச்சுருக்கோம். சுமார் 300 வகையான பட்டாசுகள் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுவதோடு ஆர்டர் செய்து ஒரு வாரத்திற்குள் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் வகையில் டோர் டெலிவரி செய்யப்படுவதாகவும் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ ஆன்லைனில் வாங்குறது என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி வாங்குறது. நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வாங்கிடலாம், நீங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது வாங்கிக்கலாம், ஆஃபீஸில் இருக்கும்போது வாங்கிக்கலாம், அதேமாதிரி உங்கள் ஃபோன் மூலியமாக ஆர்டர் பண்ணிக்கலாம், லேப்டாப் எது மூலியமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணுறது இதில் ஈஸி. இன்னொன்று உங்களோட நேரமும் மிச்சமாகுது. நீங்கள் கடையை தேடி வாங்கி இன்னொரு நீங்கள் வீட்டுக்கு போக நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது உங்கள் அந்த ட்ராவலிங் டைம் எல்லாம் சேவ் ஆகுது. எப்படி வெடிக்கும் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம், வீடியோவும் கொடுத்துருவோம். நேரில் நீங்கள் ஒரு கடைக்கு வாங்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கஷ்டம் தான். அந்த ஒரு கடை ஸ்டாஃப் ஒரு ஊழியர்களால் உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்து அதை டெமோ காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். பட் ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து நம்ம வெப்சைட்டில் பொறுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது என்னென்ன பட்டாசு, எப்படி வெடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சிவகாசியில் உள்ளவர்கள் கூட வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களில் வசிக்கும் உறவினர்களுக்கு எளிமையான முறையில் ஆன்லைன் பட்டாசுகள் அனுப்புவதாக கூறுகிறார்கள். ஆன்லைன் சர்வீஸும் வச்சுருக்காங்க. இதனால் என்னென்னா இப்போ வெளியூர்லேருந்து எனக்கு இந்த இது வேணும் அனுப்பும்போது அந்த பட்டாசு கம்பெனிக்காரங்க ஆன்லைன்லேயே அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, ஐட்டம் இது எல்லாமே அவங்க போட்டு வச்சுருக்கிறதுனால இந்த சைட்டை போய் நீங்கள் பார்த்து இதில் எது வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவங்க செலக்ட் பண்ணி இங்கே நமக்கு அனுப்பிடுறாங்க. நம்மளும் ஆன்லைனில் அவங்களுக்கு என்ன தேவையான இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கேருந்தே புக் பண்ணி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். கடந்த 3 ஆண்டுகளாக குறிப்பிட்ட சில பட்டாசு விற்பனை நிறுவனங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தை நடத்தி வந்த நிலையில் இந்த ஆண்டு 250க்கும் அதிகமான பட்டாசு விற்பனை நிறுவனங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளன. கடந்த ஆண்டு 100 கோடி ரூபாய் ஆன்லைன் பட்டாசு வர்த்தகம் நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு வர்த்தகம் பல மடங்கு அதிகரித்து 200 முதல் 300 கோடி ரூபாய் வரை ஆன்லைன் பட்டாசு விற்பனை நடைபெறும் என வர்த்தகர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பட்டாசு விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. ஆன்லைன் வர்த்தகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சிலர் இதனை பயன்படுத்தி தரமற்ற பட்டாசுகளை விலைக்கு விற்கும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், இதனால் வாடிக்கையாளர்கள் ஒரு முறைக்கு பலமுறை ஆராய்ந்து ஆலோசித்து பின்னர் ஆர்டர் செய்து பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர் வணிகர்கள். கடந்த ஆண்டு ஆன்லைன் பட்டாசு வர்த்தகம் 100 கோடி ரூபாய் வரை நடைபெற்றுள்ள நிலையில் ஆன்லைன் பட்டாசு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பினால் இந்த ஆண்டு 300 கோடி ரூபாய் வரை பட்டாசு வர்த்தகம் நடைபெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் ஆன்லைன் பட்டாசு வர்த்தகர்கள் காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக சிவகாசியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெயராமுடன் கணேஷ்குமார்.